கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வீடியோவில் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏப்பா இப்படி தான் பேசணுமா? நார்மலாகவே பேசலாமே, எல்லாருக்கும் புரியும்ல? ஓகே மக்களே, வெல்கம் டு ஜெபா ஐசக் மினிஸ்ட்ரீஸ். இந்த யூடியூப் சேனலில் ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ், ஜெகோவா விட்னஸஸ், இன்னும் நிறையா தவறான போதனைகள் பற்றின ஒவ்வொரு விளக்கங்களையும் நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்ம அப்லோட் செய்துட்ருக்கோம். ப்ராக்டிசஸ், தப்பான பழக்க வழக்கங்களும் என்ன சபையில் இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிறருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு அடிப்படை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதை நம்ம சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்ம சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயில் அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரினிட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திரித்துவம். இந்த ட்ரினிட்டி பற்றி நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 குரூப்ஸாக நம்ம டிவைட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் குரூப்பு திருத்துவத்தை பற்றி சரியாக புரிந்து அந்த விசுவாசத்தை, அந்த உபதேசத்தை நம்புகிற கூட்டம். இவங்க வரலாற்று ரீதியாகவும் வேதாகம ரீதியாகவும் சரியாக அந்த உபதேசத்தை விசுவாசிப்பாங்க. செகண்ட் குரூப் என்னன்னா, திருத்துவத்தை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க நம்புறது எல்லாமே ட்ரினிட்டி உபதேசத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ட்ரினிட்டி பிலீவ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் அது என்னென்னு பிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆக்சுவலாக நீங்கள் பிலீவ் பண்ணுறது ட்ரினிட்டியே கிடையாது பிரதர், அது ஒன்லி ஜீசஸ் டாக்ட்ரின் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். ஸோ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ட்ரினிட்டி அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு திருத்துவ உபதேசத்தை நம்பாதவங்க இவங்க தான் செகண்ட் குரூப்பில் இருக்காங்க. ட்ரினிட்டி அப்படின்ற வேர்டெலாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் குரூப் என்ன அப்படின்னா, ட்ரினிட்டியை பற்றி பேசுகிறவங்கள வீடியோவை பார்ப்பாங்க. அவங்க ஒருவேளை திருத்துவம் வேத உண்மையாக இருக்கணுமா, வேத உபதேசமாக இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா திருத்துவம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க வீடியோவை பார்ப்பாங்க. அவங்க போதையக்கூடிய போதனையை பார்ப்பாங்க. கேட்டுட்டு இவங்க என்ன நினைப்பாங்க, ஆமாம் திருத்துவம் கண்டிப்பாக வேத உண்மையாக இருக்காது. அப்போ இந்த பக்கமும் கேட்பாங்க, இந்த பக்கமும் கேட்பாங்க. ரெண்டும் கெட்ட நிலமையில் இருப்பாங்க. இவங்க இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், அது அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இந்த 3வது பேர் வருவாங்க. இந்த 3 கேட்டகரியில் இருக்கிற பீப்புளையும் நான் கவர் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். எளிமையாக ட்ரினிட்டின்னா என்ன, ட்ரினிட்டினா என்ன இல்லை அப்படின்றதையும் நான் சொல்லி இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். முழுமையாக நீங்கள் பாருங்கள். திருத்துவம் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு புரிய வரும். ஸோ ட்ரினிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு உண்டான டெஃபினிஷனை நான் சொல்லிடுறேன். முதல்ல ட்ரினிட்டி அப்படின்னாலே அந்த வார்த்தை பைபிளில் இல்லையே. த ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ், ஜெகோவா விட்னஸஸ் குரூப்ஸ், இவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே மாதிரியான வார்த்தைகள் இதுதான். ட்ரினிட்டின்ற வார்த்தை பைபிளே கிடையாதுப்பா. அப்போது கண்டிப்பாக அந்த உபதேசமும் பைபிளில் இருக்காது. என்ன மாதிரியான வாதம் இது? ஒரு வார்த்தை பைபிளில் இல்லை அப்படின்றதுனாலே அந்த உபதேசமும் பைபிளில் இருக்காமல் போயிடும் அப்படின்றது பயங்கரமான ஒரு வாதம். ஆக்சுவலாக இது வாதமே கிடையாது. ஏன்னா பைபிளில் என்ன இருக்குதோ அதே வார்த்தை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பல வார்த்தைகள் இப்போ நம்ம பயன்படுத்திடவே கூடாது. சபையில் நம்ம பயன்படுத்துகிறோம், வெளியில் நம்ம பயன்படுத்துகிறோம், இப்படி யூடியூப் தளங்களில், சோஷியல் மீடியாஸில் நிறைய இடத்துல பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தவே கூடாது. பைபிள் வார்த்தைகளே நம்ம பயன்படுத்தணும்னா பல வார்த்தைகள் நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ பிரச்சனை வார்த்தைகள் கிடையாது, அந்த வார்த்தைகளில் இருக்கிற பொருள், மீனிங் அது இருக்குதா அப்படின்றது தான் முக்கியம். அந்த வார்த்தையில் நீங்கள் எந்த மாதிரியான பொருளை நீங்கள் சொல்கிறீங்க, அது வேதத்தின் அடிப்படையில் இருக்குதா இல்லையா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய வார்த்தை இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ட்ரெஸ் பற்றி நம்ம நிறையா வீடியோஸ்லாம் போடுறாங்க. ட்ரெஸ் பற்றி கேட்டோம் அப்படின்னா, ஜீன்ஸ் போடக்கூடாது அப்படின்னு ஏதாவது பைபிள் வேர்ஸ் இருக்கா
அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா கேள்வி. ரொம்ப கொஞ்சம் ஆழமான கேள்வி தான். அந்த மாதிரிலாம் வேர்ஸ்லாம் கிடையாது. அந்த மாதிரி தான் இவங்க கேட்குற கேள்வி. திருத்துவம் அப்படின்ற வார்த்தை இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், வேதாகமம் திருத்துவ போதனை கொண்டதாக தான் இருக்கிறது. அந்த வார்த்தை இல்லை, ஆனால் அந்த உபதேசம் இருக்கிறது. இந்த ட்ரினிட்டி என்ற இந்த இங்கிலீஷ் வேர்டு இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா ட்ரை யூனிட்டி அப்படின்றது தான் உண்மையான ஒரு வார்த்தை. அதுக்குள்ளே 2 வார்த்தைகள் இருக்குது. ஒன்று ட்ரை, இன்னொன்று யூனிட்டி அப்படின்ற வார்த்தை. அப்போ இந்த 2 விஷயத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த உபதேசத்தை இந்த வார்த்தையை வைத்து எப்படி நம்ம டெஃபினேஷன் கொடுக்கலான்னா, 3 ஆழ்தத்துவங்கள் ஒரே தன்மையில் இருக்கிறாங்க. இதுதான் நம்ம ட்ரினிட்டி, திரித்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, நம்ம இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம வருவோம். ட்ரை என்றால் என்ன? 3னா 3 கடவுள் கிடையாது, 3 ஆழ்தத்துவங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்ப்போம், அதுக்கப்புறம் அந்த யூனிட்டிக்கு நம்ம போகலாம். இந்த 3 ஆழ்தத்துவங்கள் அப்படி இருக்கிறாங்க அப்படின்றது சில வசனங்களை நம்ம வைத்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் இயேசு வார்த்தைகளை பேசிட்டு வர்றார். அங்கே 9வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு அதற்கு பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இந்த வார்த்தையை பார்த்த உடனே ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இங்கே சொல்லப்படுறது என்னன்னா, நான் தான் பிதா அப்படின்னு இயேசு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இவங்க புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரில. அதுவும் இவங்க சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இவங்க இந்த மாதிரி கூட யோசிப்பாங்களா? வெளிப்படையாக தெளிவாக இருக்குது. இயேசு பிதா கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்த வார்த்தையிலேயே. இவங்க எப்படி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, இவ்வளவு யோசிக்கிறாங்களா அப்படின்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இயேசு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படின்னா நான் தான் பிதா அப்படின்னு சொல்லலை. அதுக்கான அர்த்தம் என்ன சொல்ல வர்றாரு இயேசு? முதல் அதிகாரத்திலேயே யோவான் அதை பற்றி நம்ம பார்க்க முடியும். இயேசுவை பற்றி சொல்லும்போது 14வது வசனம் முதல் அதிகாரம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அது ஏற்ற மகிமையாகவே இருந்தது அப்படின்னா சேம் க்ளோரி, அதே வல்லமை, அதே மகிமை யார்கிட்டையும் இருக்குது? வார்த்தையாகிய இயேசுக்கிட்டையும் இருக்குது. அப்போ சொல்லப்போனால் ஒரே தன்மையை தான் பிதாக்கிட்டையும் இருக்குது, இயேசுக்கிட்டையும் இருக்குது. கடவுள் தன்மையில் தான் நானும் இருக்கேன். பிதாவை காண்பீங்க அப்படின்னு சொல்லியது எப்படி? ஏன்னா பிதாவும் என்னுடைய தன்மையிலே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். ஓகே, அப்போ நீ என்னை பார்த்தீங்கன்னா பிதாவை பார்த்த மாதிரின்னா நானும் அவரும் சேம் க்ளோரியில் சேம் பவரில் தான் இருக்கோம். எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நான் எப்படி இருக்கிறனோ அதே மாதிரி தான் பிதாவும் இருக்கிறார். ஏன்னா அவரை வெளிப்படுத்துறது தான் இயேசு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் இயேசு சொல்கிறாரு. இங்கே இப்படி சொல்லிகிட்டே வராரு. 16வது வசனத்துக்கு வாங்களேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். ஆக்சுவலாக இயேசு யாரை வேண்டிக் கொள்ளுகிறார்? பிதாவை. அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் பாருங்கள், நான் அப்படின்றத யாரை சொல்கிறாரு? இயேசுவை தான் சொல்கிறாரு அவரே. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை. வேறொன்றுன்னா என்ன அர்த்தம்? வேறொன்றுனா வேறொன்று தான், இது இல்லாமல் வேறொன்று, அதான் அர்த்தம். வேறொன்றுனா இப்போ வேறொரு தேற்றரவாளன் அப்படின்னா இயேசு இல்லாமல் வேறொரு தேற்றரவாளன். ஸோ ஃபஸ்ட்டு தேற்றரவாளன் ஆக்சுவலாக யாருன்னா இயேசு. இப்போ வேறொரு தேற்றரவாளன் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். நம்ம அதை அடுத்தடுத்த வசனங்கள் நம்ம படிச்சுட்டே போனோம்னா அது யாருன்னு நமக்கு தெரிய வரும். அப்போ இங்கே பரிசுத்த ஆவியானவரை இயேசு சொல்கிறார். இயேசு பிதா கிட்ட ஜெபிக்கிறாரு. அவர் அதான் சொல்கிறார், சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஓகே, இந்த வசனத்தில் சொல்லப்படுற விஷயம் அவர் அப்படின்றது பிதா. அவர் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தருவார். இங்கே ஜெபிக்கிறது இயேசு பிதா கிட்ட.
இந்த பிதா வேறொரு தேற்றரவாளனை தருவார். இங்கே எத்தனை நபர்கள் வேறு பிரித்து அல்லது வேறுபடுத்தி இயேசு காண்பிக்கிறாருன்றதை பாருங்க. அவர் அப்படின்றது இயேசு கிடையாது, நான் அப்படின்ற வார்த்தை தான் இயேசுவை பற்றி சொல்லுது. இந்த நான், அவர், இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது இந்த நான்னா நான் தான் அர்த்தமா இல்லை அவர் அர்த்தமா, அவர்னா அவர் தான் அர்த்தமா இல்லை நான் அப்படின்ற அர்த்தமா, இதெல்லாம் கேட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். இயேசு வேறு பிரித்து வேறுபடுத்தி காண்பிக்கிறத நல்லாவே நமக்கு தெரியுது. ஸோ நார்மலாக நம்ம வசனத்தை படிச்சிங்கனாலே நமக்கு இயேசு எப்படி இந்த 3 ஆழ்த்தத்துவங்களையும் வேறுபடுத்தி காண்பிக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ ட்ரினிட்டி, ட்ரை யூனிட்டி, ட்ரை அப்படின்ற விஷயத்தில் நம்ம அந்த 3 ஆழ்த்தத்துவங்கள் இருக்கிறாங்க தேவத்துவத்தில் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இந்த வசனத்தை வைத்து நம்ம 3 ஆழ்த்தத்துவங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு வார்த்தைக்கு நம்ம போகலாம், யூனிட்டி அப்படின்ற வார்த்தை. இந்த 3 ஆழ்த்தத்துவங்கள் இதோட நம்ம நிப்பாட்டிடக்கூடாது. இப்போ அந்த 3 பேருப்பா, இப்போ 3 பேர் 3 கடவுள் நோ. அடுத்த வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இந்த 3 ஆழ்த்தத்துவங்கள் ஒரே தன்மையில் இருக்கிறாங்க. அது என்ன ஒரே தன்மை, ஒரே சாரம்சம், ஒரே எசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரே தன்மை என்றால் என்னென்னா கடவுள் என்கிற தன்மை. இயேசு சொல்கிறாரு யோவான் 8வது அதிகாரத்தில் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இருக்கிறேன் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டில் எபிரேய வார்த்தையில் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ எம் தட் ஐ எம், அதை நம்ம யாஹ்வே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். க்ரீக்கில் அதை எக்கோ ஐ மீ அப்படின்ற வேர்டை நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அதே வார்த்தை தான், யாவே அப்படின்ற வார்த்தை தான் இயேசு சொல்கிறார். ஆக்சுவலாக இவர் சொல்ல வர்றது என்னென்னா நான் தான் யாஹ்வே, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யாஹ்வே நான் தான் அப்படின்னு சொல்கிறார். பட் பயாலஜிக்கலாக நம்ம பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இயேசுவே வராரு. இது ஹிஸ்டாரிக்கலாகவும் பார்த்தோம்னா அதுதான் அர்த்தம். இயேசு யோவான் ஸ்நானனுக்கு அப்புறம் தான் பிறகுறாரு. அப்படி இருக்கும் போதே இயேசு எப்படி ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருந்திருக்க முடியும் இல்லையா? வாய்ப்பு இல்லைல்ல. பட் இங்கே சொல்லப்படுற விஷயமே வேற. இயேசு தன்னை யாவேயாக அவர் காட்டுறார் ஜனங்களிடத்துல. ஸோ இவர் நித்தியமானவர் அப்படின்றத இந்த வசனத்தை நமக்கு தெரியுது. உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே இவர் இருக்கிறார். இருந்தேன்னு சொல்லலை, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்றது தான் அந்த வார்த்தை. அப்போது இருக்கிறார், நித்தியமானவர் அப்படின்றது தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பொருள். இயேசு நித்தியமானவர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போலவே எபிரேயரில் நாம் பரிசுத்த ஆவியானவரை நித்தியமானவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 9வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் நித்தியமாக இருக்கிற நித்திய ஆவி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போது இங்கே அந்த நித்திய ஆவி தான் இயேசு அப்படின்னு உடனே ஒன்லி ஜீசஸ் சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த 3 வேறுபடுத்தி இயேசு அந்த ஆழ்த்தத்துவங்களை காண்பிக்கிறார் அப்படின்றது தான் முதல்ல நம்ம சொன்னது, அந்த ட்ரைன்றதில். அப்போ 3 ஆழ்த்தத்துவங்களை வேறுபடுத்தி காண்பித்து அந்த 3 ஆழ்த்தத்துவங்களும் ஒரே தன்மையில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் வேத வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரினிட்டின்றத வார்த்தையை விட்டுருங்க. இந்த 3 ஆழ்த்தத்துவங்கள் ஒரே சாராம்சம், ஓகே, இது எல்லாமே நீங்கள் விட்டுட்டாலும் பைபிள் வசனத்தை நம்ம பார்க்கும்போது இயேசுவும் தேவனாக இருக்கார், பரிசுத்த ஆவியானவரும் தேவனாக இருக்கார், பிதாவும் தேவனாக இருக்கிறாரு அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்து இது எப்படி நம்ம ஒன்று சேர்த்து நம்ம இதை சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம வரும்போது தான் அதுக்கு ட்ரினிட்டி அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க நமக்கு முன்னோர்கள். ஸோ இயேசுவை பற்றி சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொன்னேன், ஆனால் பிதாவை பற்றி நான் சொல்லலை. காரணம் இருக்குது. ஏன்னா ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸாக இருந்தாலும் சரி, ஜெகோவா விட்னஸ் குரூப்ஸாக இருந்தாலும் சரி, மார்மன்ஸாக இருந்தாலும் சரி, பிதாவை இவங்க எல்லாருமே நம்புவாங்க. பிதா கடவுள் என்பதை இவங்க நம்புவாங்க. அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை எங்கே வரும்னா இயேசுவை பற்றியும் ஆவியானவரை பற்றியும் தான். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு தெளிவாக எளிமையாக உங்களுக்கு நான் ட்ரினிட்டினா என்னென்ன சில வசனங்களை வைத்து நான் சொல்லியிருக்கேன். பழைய ஏற்பாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு 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 ஹிண்ட்டு, ட்ரினிட்டி பற்றினா ஒரு ஹிண்ட்டு நம்ம பார்க்க முடியும். இங்கே முதல் அதிகாரம்
முதல் வசனத்தில். என்னென்னா அந்த வசனத்தில் பாருங்கள், ஆதியிலே தேவன். எபிரேய வார்த்தையில் தேவன் என்பதற்கு எலோஹிம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுது. அந்த எண்டிங் பார்த்தீங்கன்னா ப்ளூரலில் இருக்கும், பன்மை சொல்லுது. 1 2 3 4 5 6 நமக்கு தெரியாது, பன்மை சொல். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது தான் அது 3 ஆழ்த்தத்துவங்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஓகே, அப்போ அது வரைக்குமே அது பன்மை சொல்லாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்போ எபிரேயர்களுக்கு, யூதர்களுக்கு நல்லாவே அது தெரிஞ்சிருக்கும். கடவுள் அப்படின்ற வார்த்தை பன்மையில் இருக்கே, என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே தான் இருந்திருப்பாங்க. இந்த வார்த்தையில் பாருங்கள், தேவன் என்ற வார்த்தை எலோஹிம் பன்மையில் வருது. ஆனால் எண்டிங் பாருங்கள், அந்த வசனத்தில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்ற ஒருமையில் முடிஞ்சிருக்கு. எப்படி பன்மையில் ஆரம்பித்து ஒருமையில் செயல்கள் இருக்குது, எப்படி இது சாத்தியம்? காரணம், பன்மையாக தேவன் இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு ஹிண்ட் நமக்கு கொடுக்கப்படுது. அந்த 3 ஆழ்த்தத்துவங்களும் அவருடைய செயல்கள் ஒன்றாகவே இருக்கிறது அப்படின்றது தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ பன்மையாக தேவத்துவத்தில் இருக்கிறது அப்படின்றது பழைய ஏற்பாட்டிலேயே நமக்கு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்து கொண்டே தான் இருந்தது. அது புதிய ஏற்பாடுக்கு நம்ம வரும்போது தான் அதுக்கான தெளிவு நமக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த ஒரு சில வசனங்களை நான் வைத்து ட்ரினிட்டியை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு டவுட்ஸ், கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வேற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கலாம்.